Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Presta, always extra. Milky Mist Cow Ghee, taste the best. ஏற்கனவே நிறைய கடன் இருக்குன்னு ஒயிட் பேப்பரில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆட்சிக்கு வந்தோடனே இந்த எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் இவங்க இன்னும் திருப்பி என்ன பண்ண போகிறாங்க? இல்லை, ஒரு விதத்தில் பார்த்தா அது ஏமாற்றம்னு சொல்லலாம். பள்ளி கல்வித்துறைக்கு 1000 கோடி கம்மியாக இருக்குங்கிறாங்க. இப்போ அதே சர்வீஸை நீங்கள் இந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் இல்லாமல் பண்ணால் இன்னும் 40,000 கோடிக்கே பண்ணலாமே. இந்த 1000 கோடி டிஃப்ரென்ஸ் வந்து நிதி பற்றாக்குறையினால் வருதா இல்லை இந்த பார்ட்டி ஃபண்டுனால வருதுன்னு நினைக்கிறீங்க? இவங்க இப்போ அறிவிச்சிருக்கிறத விட கூட பள்ளி கல்வித்துறைக்கு செலவு செய்யலாம், யார் கண்டது, அல்லது இதை விட கம்மியாக கூட செலவாகலாம். இது வந்து ஆனால் திட்டமிட்டதே கம்மியாக பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் சொன்னது போல தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து என்ன சொன்னோம், இப்போ கடன் வாங்காமல் நம்ம வந்து சம்பளமே கொடுக்க முடியாதுங்கிற லெவலில் வந்துடும் போல் இருக்குது. அதனால் இவங்க கடன் வாங்காமல் முதல் ஆண்டே மாற்ற முடியாது. க்ரோத்துக்கான எந்த இதுவுமே இல்லையா? சரி, இந்த எல்லாம் இருக்குது, அதாவது வழக்கமாக இருக்கிறது தான் இருக்குது. இப்போ இவங்க வந்து எல்லாருக்கும் இலவச பஸ்ஸு நஷ்டம்தான் ஆகுது. அது கடன் இல்லாமல் எப்படி நீங்கள் பஸ்ஸு கார்பரேஷனை நடத்துவீங்க? அவன் என்ன கடன் வாங்க போகிறான்? உடனடியாக நீங்கள் மாற்றிட முடியாது. தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்களா? இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, இதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் நடத்துகிறோமா, நம்ம வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோமா? எதிர்கட்சிகள் என்ன கேட்டால் ரொம்ப மென்மையாக ஹேண்டில் பண்ணுறாங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இவங்க ரொம்ப வேகமாக இல்லை. இடிப்பரா இல்லா எமரா மன்னன் கெடுப்பான் இல்லானம் கெடும். எதிர்கட்சின்னு ஒன்று இருந்து வலுவாக இருந்து ஆக இவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இந்த மிகப்பெரிய சேலஞ்சை பண்ணுறதுக்கு இவரை சுற்றி நல்ல ஒரு நேர்மையான அதிகாரிகள், இதில் நம்பிக்கை இருக்கிற அதிகாரிகளை இவர் வச்சுக்கணும். இல்லைனா எப்பயுமே கூட இருக்கவங்க இவருக்கு ஒத்துழைக்கலைன்னா இவரால் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சூடு ஆறுறதுக்குள்ளார பண்ணணும்பாங்க. இந்த ஹயன் இஸ் ஹாட்னு சொல்லுவாங்க. இரும்பு சூடாக இருக்கையில் அடிக்கணும்பாங்க. அது மாதிரி இவங்களுடைய வேகம் போக போக குறைஞ்சிரும், பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். தாவேகா அரசனுடைய முதல் பட்ஜெட், இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த பட்ஜெட் வந்து ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருந்துதான் தெரியல. ஒரு கால் இந்த சிலிண்டர் பற்றி 2500 பற்றிலாம் இருந்திருக்கலாம். பட்டு எனக்கெல்லாம் ஒரு பயம் இருந்தது. ஏற்கனவே நிறைய கடன் இருக்குதுன்னு ஒயிட் பேப்பரில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆட்சிக்கு வந்தோடனே இந்த எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் இவங்க இன்னும் திருப்பி என்ன பண்ண போகிறாங்க? ஏற்கனவே தமிழ்நாட்டில் பட்ஜெட் போடுற மாதிரி வழக்கம் போல் இவங்க இந்த ஃப்ரீ பீஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கடன் இருக்கும். இவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ், ஏற்கனவே எல்லோரும் கடன் வாங்கி தான் பண்ணாங்க, நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களான்னு. அந்த விதத்தில் இது ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். இது வந்து இவங்க தைரியமாக இதெல்லாம் இன்னும் கொடுக்கல. இவங்க தேர்தலில் சொன்னதுகளை கொடுக்கல. ஒரு விதத்தில் பார்த்தா அது ஏமாற்றம்னு சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு. இன்னொன்று வந்து எல்லோரும் தேர்தலில் சொல்லது தான்ப்பா, உடனே எல்லாம் பண்ணிட மாட்டாங்க, அதுக்கு ஒரு டைம் ஆகுங்கிற மாதிரி மக்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் டைம் கூட 2 இயர்ஸ் கழித்து தான் கொடுத்தாங்க அந்த 1000ன்ற மாதிரி. இந்த இப்போ ஒரு பெரிய இவருக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டும் இருக்குது, அதனால் அது மாதிரி தொந்தரவுகள் தெரியல. ரெண்டாவது வந்து இவங்க ஒரு பிக் பேங் அனௌன்ஸ்மெண்ட்ஸு, சில இதில் ஹெட்லைன்ஸ்க்கான புதுசாக ஒரு பார்க்கு, டைட்டில் பார்க் ஆரம்பிக்கிறோம், ஒரு ஜவுளி பூங்கா ஆரம்பிக்கிறோம், இதை பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் பெரிய ஃபேன்ஃபேர் பண்ணாமல் பேசிக்ஸை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு சுற்றுலாவில் நிறைய பண்ணலாம். ஆறுகள் இணைப்பு பண்ண வேண்டியிருக்கு, கூவம் பண்ண வேண்டியிருக்கு, ஸ்கூல்ஸுக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டியதுகளுக்கு. இப்போ சென்னையில் அக்காமடேஷன் கிடைக்கல யூத்துக்கு, ஸ்போர்ட்ஸுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் ஒரு பெரிய தொகைகளோ பெரிய திட்டங்களோ கிடையாது. அப்புறம் இவங்களே வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் வேணும், நாங்கள் வந்து இதை ஃபைனான்ஸை டிசிப்ளைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணணும்னு இவங்க சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலும் ஒயிட் பேப்பரில் சொன்னது நிறைய லீக்கேஜ் இருக்குது. கவர்மெண்ட்டு நிறைய ஏன் கடன் வாங்குதுன்னா அது செலவுக்கு பத்தலை, நிறைய திட்டங்கள் போடுறோம், வருமானம் பத்தலை. அப்போது அந்த செலவுகளில் ஒரு சில பகுதி வந்து தேவையில்லாத செலவுகள், அது வந்து பல விஷயங்களில் தனி மனிதர்களுக்கு போகுது. பார்ட்டி ஃபண்டு, அந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டு மாதிரியே போகுது. இப்போ அதெல்லாம் குறைக்கிறேன்னாங்க. இப்போ சில எடுத்திருக்க நடவடிக்கைகளையும் நம்ம கேள்விப்படுற வரைக்கும் இப்போ லஞ்சம் வாங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. டைரெக்டாக யாரும் கொடுக்கல. இன்னும் கூட யாராவது வேலை ஆகணும்னு கொடுப்பானா இருக்கும் தெரியல. பொதுவாக கொஞ்சம் ஓரளவுக்கு பயம் இருக்குது. அதுக்கு டைரக்ட் நம்பர்லாம் இருக்குது. பத்திரப்பதிவில் கூட அது கொஞ்சம் பேரெல்லாம் பிடிச்சிருக்காங்க. மணலில் எல்லாம் வந்து கான்ஸ்பிகேட் பண்ணியிருக்காங்க, வெஹிக்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஆள ஒரு பயம் இருக்குது. இந்த கவர்மெண்ட் வந்திருக்காங்கப்பா, இன்னும் போராட்டம் கூட பார்த்தோம். என்னங்க எங்களை பண்ண விட மாட்டேன்றீங்கன்னு ஒரு போராட்டம். அது என்னென்ன சரியே தெரில. வாங்க விட மாட்டேன்றாங்கன்னு போராடுற லெவலுக்கு இருக்குது. அது ஓப்பனாக நின்று போராடுற அளவுக்கு. ஆமாம், தெரியல, அதை அப்படி இன்டர்பிரேட் பண்ணாங்க சோஷியல் மீடியாவில்.
பட் அவங்க வந்து இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குதுன்னு ஊழியர்கள் சொல்கிறாங்களாம். அப்போது ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கிற சூழ்நிலை இவங்க கவர்மெண்ட் வந்து செலவழிக்க வேண்டிய அளவுக்கு செலவழிக்காமலே கொடுக்குற சர்வீஸை கொடுக்க முடியும். அதானே இப்போ வந்து நம்ம போகிறோம், இப்போ ஒரு டிக்கெட் விலை வந்து தியேட்டரில் 100 ரூபா, நம்ம 150 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குகிறோம். ஒரு ஆள் பிளாக்கில் விற்கிறான், 100 ரூபா டிக்கெட் தான் நமக்கு சர்வீஸ் கிடைக்க போகுது, 150 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கான், நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்போ பிளாக் டிக்கெட்டை ஒழிச்சிட்டா என்ன ஆகும்? 100 ரூபா டிக்கெட் 100 ரூபாய்க்கே கிடைக்கும். அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு 350 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் போட்டாங்கன்னா 500 கோடி ரூபாய்னு பட்ஜெட் பண்ணி 500 கோடி ரூபாயில் ஒரு 150 கோடி ரூபாய் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தது இப்போ நிறுத்திட்டா 350 கோடியில் அதே செலவு பண்ண முடியுமே? அந்த மாதிரி யோசிக்கிறாங்களா? அதுதான் இவங்க சொல்கிறாங்களா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பெரும்பாலும் அதுவாக தான் இருக்கும். பட் அவங்க இவ்வளோ எக்ஸ்பிளைன்டாக அதை சொல்லலை. நாங்கள் லீக்கேஜை கட் பண்ண போகிறோன்றாங்க. அங்கேருந்து பார்த்தா பட்ஜெட்டில் வந்து அதே சர்வீசஸுக்கு கம்மியான அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு விதத்தில் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, பள்ளி கல்வித்துறைக்கு 1000 கோடி கம்மியாக இருக்குங்கிறாங்க. இப்போ அதே சர்வீஸை நீங்கள் இந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் இல்லாமல் பண்ணால் இன்னும் 40,000 கோடிக்கே பண்ணலாமே. இப்போ எது எவ்வளோன்னு நமக்கு தெரியாது, எது எங்கே போச்சுன்னு. ஒரு கால் இவங்க எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஆகிற செலவு மட்டும் பண்ணுற பட்சத்தில் இவ்வளோ செலவாகாது. அப்படித்தானே இவங்க தடுக்க முடியும் லீக்கேஜை. அந்த விதங்கள் எல்லாம் பார்த்தா இது வந்து ஒரு புதியவர்கள் செய்திருக்கிற, அனுபவம் இல்லாதவர்கள் செய்திருக்கிற, அதிக காலம் அவகாசம் எடுத்துக்கொள்ளாமல் ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் செய்திருக்கிற ஒரு பட்ஜெட். அந்த அளவில் பார்த்தா இது நாட் அ பேட் பட்ஜெட். பட் எவ்வளோ நாளைக்கு ஒரு அரசியலில் எல்லாருமே காசு எடுக்காமல் இருப்பாங்க? இந்த மாதிரி வந்து முன்னாடி வந்து எம்ஜிஆர் முயற்சி பண்ணார், பின்னாடி எம்ஜிஆர் கவர்மெண்ட்லேயும் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி வந்தபோது அவரும் ஒரு க்ளீன் கவர்மெண்ட் யங்ஸ்டர் வந்தார், கொடுத்தாரு. அவரையும் ரொம்ப நாள் மற்றவங்க இருக்க விடலை. இப்போ இவருக்கு அந்த கன்விக்ஷன் இருக்கா? ஒரு லாங் டேர்ம் அப்ரோச் கன்விக்ஷன் இருக்கா? இதுக்கு நடுவில் வந்து கெட்ட பேர் வரும். எதிர்க்கட்சிகள் வந்து இவரை வந்து நீ கொடுக்குற நீ கொடுக்கலையம்பாங்க, 4 இடத்துல போராட்டம் நடக்கும். எல்லாத்தையும் தாங்குகிற சக்தி வேணும். நீங்கள் வந்து ஒரு சுமாராக போயிட்ட ஒன்றை சரி பண்ணணுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நிறைய பலம் வேணும், மனோதைரியம் வேணும், அதுக்கு பார்ட்டி பலம் வேணும், சப்போர்ட் வேணும், அப்புறம் கவர்மெண்ட்டும் வரணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்கும் ஒரு ப்ரொமோஷனுக்கும் பணம் கொடுத்தா தான் கிடைக்கும்னு இருந்தால், அதை பணம் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபரும் ப்ரொமோஷனும் வேலை வாங்கிட்டு வர்றவங்க சம்பாதிக்கிறதுல அவங்க வந்து அச்சப்பட மாட்டாங்க. இன்னும் நியாயம்னு கூட சொல்லுவாங்க, நான் இவ்வளோ ரூபா கொடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் வாங்காமல் என்ன பண்ணுவேன். இப்போ அந்த பணம் கொடுக்காமல் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து வாங்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். நம்ம ஒன்றும் செலவழிக்கல, வந்திருக்கோம்னால சம்பளம் கொடுக்குறாங்க, பென்ஷன் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் வேலையை பார்ப்போம். ஆனால் இந்த மனமாற்றம் உடனே வராது. ஏன்னா சிஸ்டத்தில் பணம் கொடுத்து வந்தவனும் இருப்பான், கொடுக்காம வந்தவனும் இருப்பான். கொடுக்காம வந்தவன் இப்போ தான் வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த 90 பேர் கொடுத்து வந்தவன் வாங்காமல் இருக்கணுமே. அப்போது இது ஒரு பெரிய மாற்றம் தான். இந்த மாற்றம் நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது, இந்த கடன்கள்லாம் குறையும். ஆனால் போக வேண்டிய தூரம் ரொம்ப. லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 46,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தாங்க. இவங்க 44,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 1000 கோடி டிஃப்ரென்ஸ் வந்து நிதி பற்றாக்குறையினால் வருதா இல்லை இந்த பார்ட்டி ஃபண்டுனால வருதுன்னு நினைக்கிறீங்க? நமக்கு தெரியாது. நிச்சயமாக வந்து அவங்க போன வருஷத்துலேருந்து 44,000 கோடிக்கும் பிரேக்கப் போட்டிருப்பாங்க. அதில் வந்து நிறைய எங்கெங்கெல்லாம் இன்ஃப்ளேட்டடாக காஸ்ட்டை போடுறாங்களோ தெரிஞ்சுதோ. பட்ஜெட் தானே இது, ஆக்சுவலி எக்ஸ்பென்ஸ் இல்லைல்ல. நீங்கள் பட்ஜெட்டுக்கு மேலேயும் செலவழிக்கிறாங்க, அதனால தான் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்னு வருது. பட்ஜெட்டோட கம்மியாக செலவழித்து பணம் ப்ரொவைட் பண்ணாங்கங்க, பெருசாக அனௌன்ஸ் பண்ணாங்க, ஒன்றுமே செலவு பண்ணலங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் 2 பட்ஜெட்லேயும் பார்க்குறோம். மத்திய பட்ஜெட்லேயும் பார்க்குறோம், மாநில பட்ஜெட்லேயும் பார்க்குறோம். அதனால் இது வந்து அறிவிப்பு தான். இவ்வளோ தொகை வரக்கூடும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இவ்வளோ வருமானம் வரக்கூடும்னு நினைக்கிறாங்க. 2லேயுமே மாறுதல் வரும், ரொம்ப டீவியேஷன் வரக்கூடாது. அதனால் இவங்க இப்போ அறிவிச்சிருக்கிறத விட கூட பள்ளிக்கல்வித்துறைக்கு செலவு செய்யலாம், யார் கண்டது, அல்லது இதை விட கம்மியாக கூட செலவாகலாம். இது வந்து ஆனால் திட்டமிட்டதே கம்மியாக பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் சொன்னது போல தான் இருக்கும். ஏற்கனவே வந்து கொஞ்சம் உயர்த்தியே வச்சுக்கிட்டாங்க. இப்போ நான் வந்து நீங்கள் வெளியில் டூர் போகிறீங்க, ஆன் டியூட்டி உங்களை நான் அனுப்புகிறேன், நீங்கள் போகிறீங்க, எவ்வளோப்பா ஆகும் உனக்குன்னா தெரில சார், ரூம் ரெண்ட்டு, கேபில் போகணும், அங்கே அவன் இருக்கானான்னு தெரில, ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும், எதுக்கும் ஒரு 3000 கொடுங்கன்றீங்க. நான் 3000 உங்களுக்கு கொடுக்குறேன் நான். அப்போது நீங்கள் வந்து பணம் எடுத்துக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா 3000ன்னு கேட்டுருவீங்க. சார் 2000 கொடுங்க சார், பார்த்துக்கலாம் சார், வேண்டாம் நான் போட்டுக்கிறேன் அப்புறம் வாங்கிக்கிறேன்னா அது வேறு அப்ரோச். இப்போ அந்த பட்ஜெட்டில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற போது நீங்கள் எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு இருக்குல்ல. இப்போ ஒரு கால் இவங்க வந்து இதையெல்லாம் இல்லாமல் ப்ரொவைட் பண்ணதுனால கம்மியாக இருக்குமோ அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக அவங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுக்கலாமே. தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க இல்லையா சார், அதில் பார்த்தீங்கன்னா 13 லட்சம் கோடி தமிழ்நாடு கடனில் இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இவ்வளோ ஸ்கீம்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா சார், இதெல்லாம் வந்து சாத்தியமா சார்? இதனால் இன்னும் கடன் வாங்க வேண்டி இருக்குமா? ஏன்னா இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆண்டுக்கு மட்டுமே 1.22 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குன்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா சார்? ஆமாம், அதாவது நீங்கள் ரெவென்யூ பட்ஜெட்னு இருக்குது,
இந்த வருஷம் அரசாங்கத்துக்கு என்னென்ன வருமானம் வரும், ஜிஎஸ்டியில் வரும், டாஸ்மாகில் வரும், கமர்ஷியல் டேக்ஸில் வரும், இதெல்லாம் வரும்ல, அதை கணக்கு போட்டு பார்க்குறாங்க எவ்வளோ வரும்னு சொல்லி. இந்த வருஷம் வந்து சம்பளம் கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும், வட்டி கொடுக்கணும், ஸ்கூலுக்கு கொடுக்கணும், அப்புறம் இவங்க போட்ட பட்ஜெட் அது கொஞ்சம் தான் இருக்கும். இவங்க கூடுதலாக பண்ணுற விஷயங்கள் கம்மியாக தான் இருக்கும். ரெகுலராக கொடுக்க வேண்டியது அதிகமாக இருக்கும். அந்த ரெகுலராக கொடுக்க வேண்டிய அதிகமானதை கொடுத்து தான் ஆகணும். இவங்க புதுசாக பண்ணுறது ஒன்றுமே பண்ணாமல் இருக்க முடியாது. அது ரெண்டும் சேர்த்தா ஒரு கடன் வாங்க தான் வேணும். ஏற்கனவே நம்ம வந்து என்ன சொன்னோம், இப்போ கடன் வாங்காமல் நம்ம வந்து சம்பளமே கொடுக்க முடியாதுங்கிற லெவலில் வந்துடும் போல் இருக்குது. அதனால் இவங்க கடன் வாங்காமல் முதல் ஆண்டே மாற்ற முடியாது. ஆனால் இந்த ஆண்டு இவங்க 1.25 லட்சம் கோடி வாங்கினால், அடுத்த ஆண்டு 1.5 லட்சம் கோடி வாங்கினால், அப்புறம் 1.25 1 அப்படின்னு இவங்க 5 வருஷத்துக்குள்ளார கடன் வாங்காமல், ஏற்கனவே நாங்கள் உள்ளே வந்தபோது 10 லட்சம் கோடி தாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கினது வந்து ஒரு 4-5 லட்சம் கோடி தாங்க. ஆனால் இப்போ நாங்கள் புதுசாக எதுவும் கடன் வாங்காமல் இந்த வருஷம் நாங்கள் பண்ண போகிறோன்ற லெவலுக்கு ரெவென்யூ பட்ஜெட்டை ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் மேட்ச் பண்ணிட்டாங்கன்னா, அதுவே அது எப்படி நீங்கள் வழி மாறி போயிட்டீங்க, ரூட்டு போயிட்டீங்க, மேப்பு தப்புன்னு காமிக்குது. நீங்கள் திரும்பி வரணும்ல. திரும்பி வரதெல்லாம் நீங்கள் கோல் நோக்கி போகலை. ஃபஸ்ட்டு நீங்கள் நியூட்ரலுக்கு வந்துட்டு தான் நீங்கள் திருப்பி டைரெக்ஷனில் போகணும். தமிழ்நாடு எங்கேயோ போயிடுச்சு, ஏகப்பட்ட செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் கட் பண்ணணுன்னா இவங்க நேருக்கு வரணும். அது தவிர பே கமிஷன் வேறு வருது. இப்போ அடுத்தது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் அது வேறு இன்க்ரீஸ் பண்ணணும், பென்ஷன் எல்லாம் கூடும். அதனால் இவங்க வருவாய்க்கான வழிகளை உண்டாக்கணும். இதில் பெரிய வருவாய்க்கான வழிகள்லாம் இன்னும் இவங்க சொல்லலை. growth-க்கான எந்த இதுவுமே இல்லையா சரி இந்த பட்ஜெட்? எல்லாம் இருக்குது. அதாவது வழக்கமாக இருக்கிறது தான் இருக்குது. இப்போ வந்து இவங்க நீங்கள் 13 லட்சம் கோடின்னதில் 10 லட்சம் கோடி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட், 3 லட்சம் கோடி டிஎன்இபியும். இப்போ இவங்க வந்து எல்லாருக்கும் இலவச பஸ்ஸு நஷ்டம் தான் போகுது. அது கடன் இல்லாமல் எப்படி நீங்கள் பஸ்ஸு கார்பரேஷனை நடத்துவீங்க? அவன் என்ன கடன் வாங்க போகிறான்? டிஎன்இபி இப்போ மின்சாரத்துக்கு 6000 கோடி சொல்லியிருக்கிறீங்க. ஒன்று நீங்கள் 6000 கோடி கொடுக்கணும்னு அவன் தலையில் ஏற்றுக்கிட்டு வெயிட் பண்ணணும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் உடனடியாக நீங்கள் மாற்றிட முடியாது, மெதுவாக மாற்றணும். ஆனால் கப்பல் இப்படி போய்கிட்டு இருந்த கப்பலை திருப்புறாங்கப்பா. என்னப்பா அங்கேயே தான் நிற்கிதுன்னா அங்கேயே தான் நிற்கிது, ஆனால் முகம் மாறுது இல்லை, திரும்புது இல்லை. 50-60 வருஷமா ஓட்டுற ஒரு கப்பலை இவங்க திருப்புறாங்க. 50 தான். இப்போ காமராஜ் பீரியட்லாம் அப்படி இருந்ததா சொல்ல முடியாது. ஒரு அண்ணா பீரியட்லேயும் ஓரளவுக்கு இருந்ததா சொல்ல முடியாது. அதற்கு பிறகு வந்து ஒரு எளிமையாகிடுச்சு. மக்களும் மாறிட்டாங்க. மக்களும் வந்து யாரும் க்யூவில் நிற்க பிரியம் இல்லை. எதுனாலும் எனக்கு எப்படி முன்னாடி கிடைக்கும்ன்றாங்க. அவன் தானே லஞ்சத்தை ஆரம்பித்து வச்சுருப்பான். முதல்ல ஏதாவது பார்த்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுப்பா, நான் உனக்கு ஏதாவது வேணால் பண்ணுறேன்னா ஆரம்பிச்சிருப்பான். அதனால் அந்த மக்களும் வந்து பொறுத்துக்கணும். எனக்கு என் டேர்னில் வந்தால் போதும், நான் காத்திருக்க தயார், இல்லை நான் சாமர்த்தியம் காமிக்கிறேன்றவங்க அவங்க கையில் காசு இருக்குது கொடுத்து பண்ணாங்க. அப்போது ஒரு பக்கம் தண்டனைகள் இருக்கணும் வாங்குறவனுக்கு, இன்னொரு பக்கம் வந்து சர்வீஸ் பெட்டராகிடணும். காசு கொடுக்காமலே வேலை நடக்குது, வேலை நடக்காமல் போயிடக்கூடாது. ஆக இவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இந்த மிகப்பெரிய சேலஞ்சை பண்ணுறதுக்கு இவரை சுற்றி நல்ல ஒரு நேர்மையான அதிகாரிகள், இதில் நம்பிக்கை இருக்கிற அதிகாரிகளை இவர் வச்சுக்கணும். இல்லைனா எப்பயுமே கூட இருக்கவங்க இவருக்கு ஒத்துழைக்கலைன்னா இவரால் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இப்போவே மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதிகாரிகளும் ஒத்து வந்தாங்கன்னா நல்லா பண்ணலாம். இப்போ சிங்கப்பூர் மாதிரி நாடுகள்லாம் அங்கே இருக்கிற சில அமைச்சர்களுக்கெல்லாம் சம்பளம் வந்து டாப் சிஇஓவோட அதிகம். அங்கே வந்து லஞ்சம் வாங்கினா கைது, அரெஸ்ட்டு, பயங்கரமான தண்டனை. அதே மாதிரி லஞ்சமே வாங்க வேண்டாம். நீங்கள் அரசு ஊழியருக்கு ஒரு ப்ரைடு இருக்கும். நீ என்னடா எனக்கு கொடுக்குற 500 ரூபா க்யூவில் நில்றான்னு சொல்லுவான். 10 ரூபா கொடுக்க, 10 ரூபா இல்லைனா கூட பரவாயில்ல, சிகரெட் இருந்தால் கொடுத்துட்டு போன்னு சொல்கிற லெவலுக்கு நம்ம சில சினிமாவில் பார்த்துருக்கோம். ஒன்றும் இல்லைனா விடமாட்டான்ற மாதிரி. அப்போ நீங்கள் தன்மானம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களை ஏமாற்றி தான் போவோம். அப்போ உங்களுக்கு எப்போ தன்மானம் வரும்? உங்களுக்கு நல்ல சம்பளம் இருந்து உங்களை கௌரவமாக நடத்தினா நீ அதட்டுவ. இப்போ அரசு ஊழியர்கள் சரியாக சர்வீஸ் கொடுத்துட்டு ரூல் படி அவங்க பேசணும், அந்த லெவலுக்கு வரணும். இந்த சாமானிய மக்கள்லாம் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2500 ரூபாய் 6 சிலிண்டர் இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க சார். ஆனால் அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்களே, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, இதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் நடத்துகிறோமா, நம்ம வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோமா? அவங்க அம்மா உணவகம்னு வச்சாங்க. பட்டு இன்றைக்கி வரைக்கும் இப்போ இன்றைக்கி கூட நான் எதிர் வீட்டு வாட்ச்மேனை கேட்டேன், டப்பா எடுத்துகிட்டு போனார். எங்கன்னு கேட்டேன், 1 ரூபா இட்லிங்க, நான் பல வருஷமாக அங்கே தான் சாப்பிட்றேங்கிறாரு. அவருடைய சம்பளம் 10,000 ரூபா, வாட்ச்மேன் சம்பளத்துக்கு அவருக்கு 1 ரூபா இட்லி தேவைப்படுது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஸ்கீமு, மக்களுக்கு பயன்படுற ஸ்கீமுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க, பரவாயில்ல, தாய்மாமன் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இப்போ குழந்தை பிறந்தா அதுக்கு ஒரு நீங்கள் வந்து முதலையெல்லாம் வந்து ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு கிட்டு கொடுத்தாங்க. அதில் என்ன குழந்தைகளுக்கு தேவையான மருந்துகள் அந்த மாதிரி கொடுத்தாங்க. அது மாதிரி ஏதாவது பண்ணலாம். தங்கங்கிறது ஒரு டெபாசிட் போட்டு வைக்கிற மாதிரி இது நீங்கள் பாலிடிக்ஸ் தான் இது பண்ணியிருக்கிறது. இந்த மாதிரி இதுகளை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த புடவை கொடுக்குறது, இந்த அண்ணன் சீரு சார், எல்லாம் கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு வந்து 8 கிராம் தங்கமும் இதெல்லாம் எங்கே இருக்குது பணம்? தமிழ்நாடு ஏகப்பட்ட கடன்கிறோம், நம்ம தான் சொன்னோம். நம்ம எதுக்கு 8 கிராம் தங்கம் கொடுக்குறோம்?
தங்கம் ஒரு சைடு இம்போர்ட் பண்ணுறதே இந்தியாவுக்கு சேலஞ்சாக இருக்குது, தங்கம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு பக்கம் பெரிய டாலர்லாம் விலையேறுதுன்னு, இதை இவங்களுக்கு கொடுக்குறதும் ஒரு எக்ஸ்ட்ரா செலவு. இதில் எத்தனை கல்யாணம் சரியான கல்யாணம்னு பார்க்கணும், இது எவன் 2ஆம் கல்யாணம் பண்ணுறான்னு பார்க்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம். இந்த பட்ஜெட்டில் நீங்கள் சிறப்பாக பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன சார்? புதுசாக என்னென்ன மாதிரி விஷயங்கள் இதில் இந்த ஏதாவது சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் வந்து நகர்ப்புறத்தில் இவங்க அந்த வீடு கட்டுறதுங்கிறது ஒன்று, நதிகளை இணைக்கிறதுங்கிறது ஒன்று, கூவத்தை க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஒன்று. இதுகள் தான் ஒரு எடுப்பாக வெளியில் சொல்லக்கூடிய புதிய ஏஐ ஒன்று பண்ணுறாங்க. ஏஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணுறதுக்காக பண்ணுறது, ஐஐடி மெட்ராஸோடு சேர்ந்து பண்ணுறாங்கிறாங்க. இதையெல்லாம் எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு முன்னாடியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டைடல் பார்க்கெல்லாம் கலைஞர் பீரியடில் கொண்டு வந்தபோது நம்ம ரொம்ப அட்வான்ஸாக இருந்தோம். தமிழ்நாட்டில் வீட்டு வசதி வாரிய திட்டம்னு கலைஞர் பீரியடில் வந்தாங்க, கண்ணாடி திட்டம் கொண்டு வந்தாங்க, சைக்கிள் ரிக்ஷா ஒழிப்பு திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போல்லாம் நல்ல திட்டங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் வந்தது. அது மாதிரி நம்ம வந்து பீப்புள் ரிலேட்டட் ஸ்கீம்ஸு நிறைய கொண்டு வரணும். ஏஐ இப்போ ரொம்ப அவசியமான ஒன்று, அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது நல்ல விஷயம். இப்போ இந்த திட்டங்களில் வந்து ஜிடிபி க்ரோத்துக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? ஏன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம 2வது இடத்துல இருக்கும் தமிழ்நாடு. இந்த ஜிடிபி க்ரோத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இந்த பட்ஜெட்? இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்ட்ரெங்தன் ஆனாலே காலேஜ் ஸ்ட்ரெங்தன் ஆகி காலேஜ்லேருந்து நமக்கு உலகம் மொத்தம் நமக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இந்தியாவை மட்டும் நம்பி இல்லை. அதனால நம்ம பீப்புளை ஸ்ட்ரெங்தன் பண்ணாலே அவங்களே பழச்சிக்குவாங்க. அந்த விதத்தில் இருக்கும். எக்ஸாக்டாக நீங்கள் வந்து இதுக்கு ஜிடிபி க்ரோத்துக்காக பண்ணுறேன்னா, ஜிடிபி க்ரோத் இஸ் நாட் எவ்ரிபடிஸ் க்ரோத்துங்கிறது தான் என்னுடைய சித்தாந்தம். ஜிடிபிங்கிறது ஒரு பாலம் கட்டினா ஜிடிபி, ஒரு விமான நிலையம் வந்தால் ஜிடிபி. விமான நிலையத்துக்கும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சாதாரண அந்த ஏழை பால் போடுற அம்மாவுக்கு என்ன தொடர்பு? ஜிடிபி ஏறிடுச்சுன்னா அந்த அம்மா நல்லா இருக்க போதா? அந்த அம்மா நல்லா இருக்காது. அந்த அம்மாவுக்கு வருமானம் கிடைக்கிற மாதிரி 4 பேர் செலவழிக்கணும், 4 பேர் செலவழிக்கிற மாதிரி அவங்களுக்கு வேலை கிடைக்கணும். அதுதான் நம்ம பண்ணணுமே தவிர ஜிடிபி க்ரோத்துங்கிறது ஒரு இண்டிகேட்டர், தட்ஸ் நாட் தி எண்ட். இதில் எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், மற்ற கட்சிக்காரங்களோ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க புதுசாக எந்த பிளானை கொண்டு வரல, ஆல்ரெடி இருந்ததை பேரை மாற்றிருக்காங்க, புதுசாக எந்த ஸ்கீமுமே இல்லையே. ஏன்னா ஆல்ரெடி கடனில் இருக்குது, அந்த கடனை எப்படி கம்மி பண்ணுறதுக்கான எந்த பிளானுமே இவங்க கிட்ட இல்லைன்ற மாதிரியெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லை பண்ணணும், எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணணும், அப்போ தான் இவங்களும் எச்சரிக்கையாக இருப்பாங்க. எதிர்க்கட்சிகள் என்ன கேட்டால் ரொம்ப மென்மையாக ஹேண்டில் பண்ணுறாங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இவங்க ரொம்ப வேகமாக இல்லை. இடிப்பரா இல்லா எமரா மன்னன் கெடுப்பான் இல்லானம் கெடும். எதிர்க்கட்சின்னு ஒன்று இருந்து வலுவாக இருந்து கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். நீ நல்லதையும் பாராட்டணும். இப்போ நீங்கள் அன்புமணி, இவங்க பிரேமலதா விஜயகாந்தெல்லாம் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, சிலதை பாராட்டியிருக்காங்க. திருமாவளவன்லாம் சிலதை பாராட்டியிருக்காரு, சிலதை வந்து குறைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டையும் சொல்லணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு கட்சிக்காரன் ஆகிடுறீங்க. நீங்கள் கெட்டதை மட்டுமே சொன்னீங்கன்னா நீங்கள் பிடிக்காத கட்சிக்காரன், நல்லதை மட்டுமே சொன்னீங்கன்னா நீங்கள் பிடிச்ச கட்சிக்காரன். நம்ம எப்போ எல்லோரும் இந்த கட்சியை விட்டு வெளியில் வந்து மக்களாக இருக்க போகிறோம்? எலெக்ஷன் போது நம்ம கட்சிக்காரனாக இருந்தால் போதும். மற்ற நேரங்களில் வந்து நம்ம நல்லதுன்னு சொல்லுவோம், நல்லா இல்லாத நல்லதுன்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்டிவாக ஆர்கியூ பண்ணி நீ இது சொன்னியான்னு எதிர்க்கட்சி கேட்கணும், அவங்க கேட்கட்டும், நல்லது தான். ஆல்ரெடி நிதி பற்றாக்குறை இருக்குது சார். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் சார்? இல்லை, இவங்க வந்து இந்த சூடு ஆறுறதுக்குள்ளார பண்ணணும்பாங்க. இந்த ஹைன் இஸ் ஹாட்னு சொல்லுவாங்க. இரும்பு சூடாக இருக்கையில் அடிக்கணும்பாங்க. அது மாதிரி இவங்களுடைய வேகம் போக போக குறைஞ்சிரும், பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இவங்க அந்த கமிட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு கடன்னு நல்ல ஆஃபீஸர்ஸை போடுறதுல தான் இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இப்போ வந்து பத்திரப்பதிவுத்துறைன்னா அங்கே இருக்கிற நெருப்பாக இருக்கணும், மேலே இருக்கவன் ஒரு இடத்துல கூட ஒரு காம்ப்ரமைஸ் கூட பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்கணும். இப்போ கனிமூலத்துறைனா அங்கே ஒரு ஃபயர் பிராண்ட் ஆஃபீஸர் இருக்கணும், சகாயம் மாதிரி ஒரு ஆள், யாரும் பார்க்க மாட்டேன்ற மாதிரி. மேலே போனால் கூட அவர் திருப்பி அனுப்பிச்சு, எனக்கு தெரியாதுப்பா, அவங்க தான், அவங்கள பார்த்துட்டு வாங்க, அது ஃபைனல் பாலிசி என் பாக்கெட்டில் இல்லை, பாலிசி இஸ் ஆல்ரெடி ஆன் டேபிள், அதுபடி தான் நடக்கும்ன்ற மாதிரி பண்ணணும். அந்த விஷயங்களில் இவங்க இன்னும் நெருக்கட்டாக இருந்தாங்கன்னா சமாளிச்சிடலாம். கவர்மெண்ட் மக்களும் இவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த ஹனிமூன் பீரியட் கொடுப்பாங்க, புதுசுன்னு. அதுக்கப்புறம் கேள்விகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்குள்ளார இவங்க இன்னும் டைட் பண்ணணும். இது ஜென்சிக்கான பட்ஜெட்டுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க சார், அதை எப்படி சார்? ஆமாம், ஜென்சிக்கான பட்ஜெட். அது இவங்களே வந்து ஒரு உலகம் மொத்தமே ஜென்சி தான், இப்போ அரசியல் மாற்றங்களே ஜென்சி தான். இவங்க ஜெயித்தது கூட அப்படி ஒரு மாற்றம் தான் சொல்கிறதில்ல. இவங்க ஸ்கூலுக்கு பண்ணியிருக்காங்க, ஏஐக்கு பண்ணியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸுக்கு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த நீங்கள் சொன்ன சைக்கிள், லேப்டாப்பு அதெல்லாம் பேர் மாற்றிருக்காங்க. அது சரி, பேர் மாற்றுறது பாலிட்டிக்ஸு. பேர் மாற்றாமல் அம்மா திட்டத்தை விட்டதை போன கவர்மெண்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படித்தான் திட்டங்களை விடணும். ஒரேடியாக நம்ம பேரை வைக்கவும் கூடாது, வச்ச பேரை விட்டுறணும். பேரை நம்ம பெட்டராக சர்வீஸ் பண்ணால் உங்கள் பேர் நிற்க போகுது, யார் பேர் வச்சா என்ன, நல்லா பண்ணவங்கள தான் மக்கள் சொல்ல போகிறாங்க. அதனால் பேரில் இல்லை. இவங்க ஒரு ஃபோக்கஸ் வந்து இவங்க பட்ஜெட்டு ரெட் அவுட் பட்ஜெட்டில் ஆர்டிகுலேஷனில் ஜென்சி நிறைய இருந்தது, அலோகேஷனில் ரொம்ப இருந்ததான்னு சொல்ல முடியாது, நார்மலாக தான் இருந்தது.
நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க சார். பட்ஜெட்டை பற்றி ரொம்ப கிளியராக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. Presta, always extra. Milky Mist Cow Ghee, taste the best.